1804 பிரான்ஸ் அரசியல் வரலாற்றின் மிகப்பெரிய நிகழ்வு. நெப்போலியன் தன்னை பேரரசனாக முடிசூட்டிக் கொண்டான். பாரிஸில் உள்ள நோட்ரடேம் தேவாலயத்தில் நடந்த அந்த விழா உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 7ஆம் பாப்பர் பியஸ் அங்கு இருந்தார். ஆனால் வழக்கப்படி பாப்பர்ஸ் கிரீடத்தை நெப்போலியனின் தலையில் வைக்க வேண்டும். ஆனால் நெப்போலியன் தானே பாப்பரிடம் இருந்து கிரீடத்தை எடுத்துக்கொண்டு தன் தலையில் வைத்துக் கொண்டான். இந்த செயல் பிரான்ஸ் மட்டுமல்ல, ஐரோப்பா முழுவதும் ஒரு அடையாளமாகவே மாறியது. நெப்போலியன் கூறிய செய்தி தெளிவானது. என் அதிகாரத்தை எனக்கு யாரும் தரவில்லை, அதை எனக்காக நானே எடுத்துக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து நெப்போலியன் பேரரசன். அவர் வெறும் இராணுவ தலைவர் அல்ல, பிரான்சின் நிர்வாகம், சட்டம், சமூக ஒழுங்கு அனைத்தையும் மாற்றியவர். அவரது பெயரில் வந்த நெப்போலியன் கோட் என்ற சட்டங்கள் இன்றும் பல நாடுகளில் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சொத்துரிமை, விவாகரத்து சட்டங்கள், கல்வி அமைப்பில் மாற்றங்கள் என இவை அனைத்தும் அவர் கொண்டு வந்ததுதான். புரட்சியின் கோஷங்களை நடைமுறைப்படுத்தியவர் என்ற பெயரும் கூட அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் கூட அவரது ஆட்சியின் முக்கிய அடையாளம் என்றால் அது போர்தான்.